ஒரு முறை புத்தரின் சீடர்கள் 3 பேருக்கு பெரிய சந்தேகம். அறிவு, ஞானம் இந்த 2 ஒண்ணு தான் அப்படின்னு 3 பேரும் சொன்னாங்க. அறிவு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம் தான். ஞானம்ங்கிறது அறிவு தான். அப்படின்னு 2ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. புத்தர்ட்ட போய் கேட்டாங்க. "சுவாமி அறிவு என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? எங்களுடைய கருத்து வந்து 2மே ஒண்ணு தான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்." அப்படின்னு புத்தர் வந்து, "சரி நான் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன்." அப்படின்னு உடனே, "என்ன சோதனைங்க சாமி?" அப்படின்னாரு. உடனே ஒரு ரூம்ல 3 டம்ளர்ல பால ஊத்தி வச்சுட்டாங்க. "நீங்க போய் பால குடிச்சிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அனுப்புறாங்க. முதல்ல ஒருத்தர் போறாரு. போய் பார்த்தா அந்த ரூம்ல 3 டம்ளர் இருக்குது. 1 வெள்ளி, இன்னொன்னு தங்கம், இன்னொன்னு பித்தள. உடனே போனவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட்டு தங்க டம்ளர்ல இருக்கிற பால் எடுத்து குடிச்சுட்டு, திரும்பி வந்துட்டாருங்க சந்தோஷமா. ஆஹா! நம்ம தங்க டம்ளர் பால குடிச்சுட்டோம் அப்படின்னு. இப்ப 2வது அனுப்பிவிட்டாரு. 2வதா போனவரு, அடடா! தங்க டம்ளர் நமக்கு கிடைக்காம போச்சே! சரி வெள்ளி டம்ளர் இருக்குது. வெள்ளியிலயாவது குடிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி டம்ளர் பால் எடுத்து குடிச்சுட்டாரு. குடிச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமா வந்தாருங்க வெளிய. இப்ப 3வது ஒருத்தர அனுப்பிவிட்டோம். 3வது போனவரு, அவருக்கு பயங்கர டென்ஷன். ஏன்னா தங்க டம்ளர் பாலும் இல்ல, வெள்ளி டம்ளர் பாலும் இல்ல. பித்தள டம்ளர் தான் இருக்குது. அப்படின்னு அவருக்கு வருத்தம். இருந்தாலும் நம்ம புத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சுட்டு ரொம்ப சோகமா வந்தாரு. வந்தவரு 3 பேர் வெளிய நின்னாங்க. புத்தர் வந்தாரு. "ஏப்பா பால குடிச்சிட்டீங்களா?" அப்படின்னா, "குடிச்சுட்டேங்க சாமி." அப்படின்னா, முதல்ல தங்க டம்ளர் குடிச்சான் இல்லைங்களா? அவன்கிட்ட கேட்டா, அவன் சந்தோஷமா சொல்றான். "சாமி, நான் தங்க டம்ளர்ல பால குடிச்சுட்டேங்க சாமி. அற்புதங்க சாமி." அப்படின்னான். வெள்ளி டம்ளர் குடிச்சவன் கொஞ்சம் சந்தோஷம். "சாமி, வெள்ளி டம்ளர் தான் சாமி குடிச்சேன். பரவாயில்லைங்க சாமி." இந்த பித்தள டம்ளர்ல குடிச்சவன் வருத்தப்படுறான், அழுகுறான். "சாமி, எனக்கு பித்தள டம்ளர் பால் தான் கிடைச்சுச்சு. அதனால நான் வந்து பித்தள டம்ளரு வருத்தமா இருக்குங்க சாமி." அப்ப புத்தர் சொன்னாரு, "இந்த 3 பாத்திரங்கள்ல இருந்தது ஒரே பால் தான். அப்ப நாங்க வந்து உங்கள வந்து குடிக்க சொன்னது பால குடிச்சிட்டு வாங்க அப்படின்னா, நீங்க பாத்திரத்த ஏன் போய் யோசிக்கிறீங்க? அப்போ அறிவு என்பது உங்களுக்கு இருந்தங்காட்டி தான், பாத்திரம் தங்கம், வெள்ளி, பித்தளைன்னு பிரிச்சீங்க. ஞானம் என்பது உங்களுக்கு இருந்திருந்தால், நீங்களும் அந்த பாத்திரம் எதா இருந்தா என்ன? நமக்கு தேவை பாலு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அத குடிச்சிட்டு ஒரே மன நிறைவோட இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு சித்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்க. சித்தர் வந்து அறிவுடையவரா, ஞானம் உடையவரான்னு கேட்டா, ஞானம் உடையவர். ஏன்னா, அவருக்கு நீங்க வந்து ஒரு மண் கலத்துல கொண்டு போய் பால குடுத்தா கூட அவரு சந்தோஷமா குடிப்பார். அவரு அந்த களத்த பார்க்க மாட்டார். அதில இருக்கிற பொருள தான் பார்ப்பார். அப்போ நீங்க என்னைக்கு அந்த பொருள பார்க்காம, அதில இருக்கிற தன்மையுள்ள அந்த களத்த பார்க்காம அந்த பால பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க அத பார்க்காம இப்படி பார்த்தங்காட்டி, உங்களுக்கு ஞானம் இல்லை. அறிவு மட்டுமே இருக்கிறது. அப்படின்னு ஞானத்துக்கும், அறிவுக்கும் வித்தியாசம் சொன்னாருங்க புத்தர். சீடர்கள் 3 பேரும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பொழுது ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொண்டோம். குரு அவர்களே அப்படி சொல்லிட்டு நின்னாங்க.